தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று அமராவதி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சுற்றுலா தலம். கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அணையை காண அதிக அளவில் வருகை தருகின்றனர். அணையை ஒட்டி அமைந்துள்ளது முதலை பண்ணை. இதில் 3 மாத முதலைகள் முதல் 30 வயது முதலைகள் வரை ஏராளமான முதலைகள் விதவிதமான வண்ணங்களில் காட்சியளிக்கின்றன. அந்த வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கிறது இந்த முதலை பண்ணை. நாங்கள் இங்கே வந்து முதலை பண்ணையை குழந்தைங்களோட பார்க்கறதுக்காக வந்தோம். இங்கே நிறைய முதலைகள்லாம் இருக்குது. சின்ன சின்ன குட்டிங்கள்லேருந்து பெரிய முதலை வரைக்கும் நிறைய இருக்குது. எங்களுக்கு குழந்தைங்கள பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. முதல்ல ரொம்ப குழந்தைங்களாம் சந்தோஷமா பார்த்து மகிழ்ந்தாங்க. அமராவதி அணையின் முன்பகுதியில் அமைந்துள்ளது அழகிய பூங்கா. இங்குள்ள விதவிதமான கள்ளிச்செடிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. அதோடு அணையின் அழகிய கட்டமைப்பு, மகிழ்ச்சி தரும் நீர்பரப்பு, அணையை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் என அனைத்துமே ரம்யமாக காட்சியளிக்கின்றன. இதெல்லாம் சுத்தி பார்த்தோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. முதல்ல பண்ண இந்த கார்டன் எல்லாமே நல்லா தான் அமைச்சிருக்காங்க. வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கு. உடுமலைப்பேட்டையில் இருந்து அணை பகுதிக்கு பேருந்து, ஆட்டோ வசதிகள் உள்ளன. மேலும் உடுமலைப்பேட்டையில் தங்குவதற்கு ஏராளமான லாட்ஜுகள் உள்ளன. கொளுத்தும் வெயிலில் இருந்து தப்பித்து குளிர்ச்சியான சூழலில் பொழுதை கழிக்க ஏற்ற சுற்றுலா தலம் அமராவதி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜமாணிக்கத்துடன் பாலமோகன் தாஸ் மற்றும் ஆர்வி சரண்யா.